ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். தீபாவளினாலே ஸ்பெஷல் பட்டாசு வெடிப்போம், புது ட்ரெஸ் போடுவோம், கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் செய்வோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. குலோப் ஜாமுன்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வெடிப்பு இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே பவுலில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த சர்க்கரை பாகு கம்பிப்பதம் வரணும்னு தேவையில்லைங்க, லைட்டாக ஒரு பிசு தன்மை வந்தால் போதுங்க. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டைகளை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் MTR குலோப் ஜாமுன் மாவு யூஸ் பண்ணி தாங்க குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மாவு பிடிக்குமோ நீங்கள் அந்த மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ MTR குலோப் ஜாமுன் மாவை கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்போ இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். பாலை ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே பிணைஞ்சி விடுங்க. சப்பாத்தி மாவுக்கு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. பால் நிறையா போச்சுன்னா மாவு கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருங்க. அதனால் பால் அளவாக ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதாங்க, இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் தெரியும், கையில் மாவு ஒட்டவே செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு எடுத்து வச்சுருங்க. மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நெய் தடவி இப்படி வச்சு நல்லா உருட்டிடுங்க. ரொம்ப அமுத்தி உருட்டாமல் லைட்டாக உருட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டியாச்சுன்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுக்குள்ளேயும் அழகாக வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகி லைட்டான பிசு தன்மையோட சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஜாமுனை பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஜாமுன்ஸ்லாம் போட்டுடலாம். பாருங்கள், ஜாமுன் பால்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ஒரு தடவை பரட்டி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாமுன் உருண்டைகளை எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான வெடிப்பில்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம எடுத்த ஜாமுன் உருண்டைகளெல்லாம் இந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இந்த சுகர் சிரப்பில் 1 ஹவர் ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாங்க. அழகான வெடிப்பில்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு வெடிப்பு இல்லாத இந்த அருமையான குலோப் ஜாமுனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you, friends.